வணக்கம். போலீஸு போலீஸு உங்களுக்கு நேரம் சரியில்லை போலீஸு. 9 போலீஸை தூக்கில் போட போகிறாங்க போலீஸு. அதை நீங்கள் ஒளிஞ்சு நின்று பாருங்க போலீஸு. உங்கள் நிலமை பார்த்தீங்களா, எப்படி ஆகிப்போச்சு பார்த்தீங்களா? தூக்கு மேடைக்கு போயிட்டாங்களே. அடக்கடவே, என்னடா இது வந்து காமெடியாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்கோ. இது ரொம்ப சீரியஸான மேட்ருங்க, புரியுதுங்களா? சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். சில நேரத்தில் சட்டத்தை சரியாக சட்டம் வந்து வளைஞ்சு கொடுக்கல, சட்டத்தை பயன்படுத்துபவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். அது இந்த விஷயத்தில் சாத்தான் குளம் இரட்டை கொலை விஷயத்தில் தெரிஞ்சு போச்சு. எக்காரணத்தை கொண்டோம் இவங்க ஜெயிலை விட்டு வெளியே வர முடியாது. இவங்க ஹைகோர்ட் அப்பீல் போட்டோம், சுப்ரீம் கோர்ட் போட்டோம், அப்படியே நம்ம அம்மா ஜனாதிபதி மேடத்துக்கு போட்டோம், எங்கே போனாலும் ஜெயிலை விட்டு வெளியே வர முடியாது. என்ன ஒன்று, இவங்களுக்கு கருணை அடிப்படையில் வாழ்நாள் சாகிற வரைக்கும் ஆயுள் தண்டனை வேணால் கொடுப்பாங்களே தவிர இல்லைன்னா தூக்கு. இது நிச்சயம். நான் என்ன சொல்கிறேன் போலீஸுக்குன்னா, பல முறை பல பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன். ஆனால் யாரும் நீங்கள் கேட்குறதில்ல, யாருமே கேட்குறதில்ல. அதாவது தனக்குன்னா தான் களை வெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எவனுக்கோ ஆகுது நமக்கு இல்லையே அப்படின்ற தானன்ற திமிரில் தானன்ற தலகணம் ஏறி நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. உங்களுக்கு அறியாமல் காக்கி சட்டை மேலே ஏறிவிட்டால் அது ஒரு புனிதமான உடைங்க. இந்த நாட்டு மக்களுக்காக உழைக்கிற உடை அது. இன்னும் கேட்டால் மிலிட்ரியோடைய பவர்ஃபுல் யூனிஃபார்ம். அதை நாசமாக பண்ணிட்டீங்க. பலமுறை சொல்லியிருக்க, உயர் அதிகாரிகள் பேச்சை கேட்டு அடிக்காதீங்க, உயர் அதிகாரிகள் பேச்சை கேட்டு பொய் கேஸ் போடாதீங்க, உயர் அதிகாரிகள் பேச்சை கேட்டு வெளியே விடாதீங்க எவனையும், நாளைக்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அதையே தான் சொல்கிறேன் மறுபடியும். உயர் அதிகாரிகள் அவனை அடி, இல்லை அவனை பின்னி எடு, எஃப்ஐஆர் போடு அப்படின்னு உயர் அதிகாரி உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. அப்படி கண்ணை மூடி கண்ணை திறங்க. உங்கள் அப்பா அம்மா, உங்கள் மனைவி, பிள்ளை, பொண்ணு எல்லாம் கண்ணு முன்னால் வந்து போகும், தெரிஞ்சுக்கோங்க. அந்த நிமிஷமே நீங்கள் அந்த வேலையை செய்யக்கூடாது. இல்லை அப்படின்னா உங்கள் கண்ணு முன்னால் வந்து போனவங்க எல்லாம் ரோட்டுக்கு வந்துடுவாங்க, நீ ஜெயிலுக்கு போயிடுவேன். யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. நான் அடிக்க சொன்ன அதிகாரி எனக்கு தெரியாதுங்க, அவன் முட்டாள அவன் அடிச்சுட்டு போகிறான், நான் ஏங்க பொறுப்பு, எனக்கு தெரியாதுங்க, கை கழுவி விட்டுருவாங்க. புரியுதுங்களா? ஜெயிலுக்கு யார் போகிறது? நீங்கள். யார் கஷ்டப்படுறது? உங்களுடைய மனைவி, மக்கள், அப்பா அம்மா, உங்களையே நம்பி இருக்கிற குடும்பம் வீணா போயிடும். தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்தை விட்டுடுங்க. நீங்கள் ஒன்றும் இந்த நாட்டை திருத்த வரல. அக்யூஸ்டா உள்ளே போடுங்க, ரிமாண்ட் பண்ணுங்க, தூக்கி போடுங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? எதுக்கு கம்பியால் அடிக்கிறீங்க? எதுக்கு கண்ட இடத்துல விடுறீங்க? உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்க. நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுறீங்க, உங்கள் குடும்பம் ரோட்டுக்கு வந்துடுது. ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இந்த பாருங்க தூக்கு தானே கொடுத்துட்டாங்க. என்ன பண்ண போகிறீங்க? இது ஏதாவது தொடர்ந்து செய்ய போகிறீங்களா? யார் வந்தாலும் இப்படி தான் அடிக்க போகிறீங்களா? ஆனால் கொலைகாரனே வரட்டுங்க, திருடுனா வரட்டுங்க, ஏங்க அடிக்கிறீங்க? ரிமாண்ட் பண்ணிட்டு போங்க. அவனா உன் மாமனா மச்சானா உங்கள் வீட்டில் திருடுனா அவன் எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டு அதுக்கு வேண்டி நடவடிக்கை எடுத்துருப்போங்க. இதுதான் கடைசி முறை உங்களுக்கு வாழ்க்கையில். ஆனால் இதையும் கேட்டு நீங்கள் திருந்தலை அப்படின்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? போலீஸ் மேலே நான் ஒரு மரியாதை வச்சுருக்கேன். நான் திட்டுவேன், போவேன், எல்லாம் செய்வேன். ஆனாலும் அது எல்லாம் மீறி அந்த போலீஸ் மேலே எனக்கு மரியாதை உண்டு. ஏன் தெரியல, நல்லவங்களும் இருக்கிறாங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு அயோக்கப்பையெல்லாம் இருக்கிறான், நான் இல்லைன்னு சொல்லலை. நல்லவங்களும் இருக்கிறீங்க. உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க, உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க, உங்கள் வேலையை கெடுத்துக்காதீங்க. உங்களால் உங்களுடைய குடும்பம் ரோட்டுக்கு வந்துடும்பா. மனைவி பிள்ளைகள் நினச்சி பாருங்கள், அவங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி பாருங்கள். இனிமேல் இது போன்ற சட்டத்துக்கு புறம்பாக எவன் சொன்னாலும் செய்யாதீங்க. கடவுளே வந்து சொன்னாலும் செய்யாதீங்க. உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும். நன்றி, வணக்கம்.